எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு வந்து நியூஸ் பாலிமர் நியூஸ் பாலிமர் சத்தியம் நியூஸ் தமிழ் 3 நியூஸ்காரங்களும் வந்து நம்மளை வந்து இன்டர்வியூ எடுக்கணும், நியூஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. எடுத்தாங்க, நல்ல முறையில் தான் பேசணும், எல்லாம் பண்ணோம். ஸோ உங்களை தான் எடுக்க வந்தோன்னு தான் சொன்னாங்க. கால் பண்ணோம், நீங்கள் அட்டன் பண்ணல, அதை நாங்களே வந்துட்டோம். சொல்லாமல் தான் வந்தாங்க. சரி, அதான் நாங்களே வந்துட்டோம். கால் பண்ணோம், நீங்கள் எடுக்கலன்னு சொன்னாங்க. நாங்க யாருக்கு தொந்தரவு கொடுக்குறோம்? எங்க பிள்ளைங்க யாருக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க? எங்க ஆபீஸ் வந்தாலும், எங்க ஆபீஸ் டாக்டர் நின்னாலும் அதை தூக்கிட்டு வந்து நான் பராமரிச்சுக்கிட்டு, நான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு, நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். யாருமே அந்த மாதிரி செய்யல. நேத்தியெல்லாம் பாருங்க, நேத்தியெல்லாம் ஒரு குட்டியை போட்டு 3வது தெருவில் கடிச்சிச்சு ராபிஸ் டாக்டர். நான் போய் தூக்கிட்டு வந்து நான் போட்டு கூண்டுக்குள்ள வச்சிருக்கிறேன். ஏமா மனசாட்சி இல்லாம இந்த தெருவில் இப்படி அக்கபோர் கட்டுறாங்க? நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? எப்படி அவங்க எந்த நேரம் பார்த்தாலும் எங்களையே அவங்களுக்கு நாங்க என்னதான் செஞ்சோம்ங்கிறது தெரியல. அவங்க எல்லாம் எங்களுக்கு மண்டை வெடிக்குது. இப்படியா தொந்தரவு கொடுக்காங்க? நம்ம வந்து அடுத்த மாசம் போறது எல்லாருக்கும் தெரியும். நம்மளும் சொல்லியாச்சு. வரவங்கள்ட்ட நாங்க எழுதி கொடுத்துட்டோம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி நாங்க கிளம்புறோம்னு எழுதியும் கொடுத்தாச்சு. இப்ப இதுக்கெல்ல நியூஸ்காரங்க நம்மள இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க. இப்ப தெரு மக்கள்லாம் மறைச்சு அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா கூட தெருவுல நிக்குது. பகல்ல நீங்களே பாத்துக்கோங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் தூங்குது. நியூஸ்காரங்களும் எடுத்திருக்காங்க. எல்லாம் உள்ள தூங்குறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பக்கெட்டு மட்டும் தான் வீடு, மிச்சம் 3 பக்கெட்டு வீடு கிடையாது. இருந்தாலுமே செய்து ஒரு நாளை பின்ன வீடு வந்துடும், நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பிள்ளைங்களுக்காக கட்டிட்டு இருக்கிறோம். போயிடுவோம்னு தெரிஞ்சு ஏன் இப்படி இந்த மக்கள் இப்படி பிரச்சனை பண்றாங்க? அந்த மூணு நியூஸ்கிட்டையும் சொல்றாங்க பிள்ளைங்களை கடிக்க வரதான். போன மாசம் கூட கடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. ப்ரூஃப் கிடையாது. கடிச்சிச்சுன்னா ஏன் நாங்க என்னத்துக்கு இருக்கோம்? விடுவாங்களாமா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். விடுவாங்களா? எங்களை உன்னார கொண்டிருக்க மாட்டாங்க. சொறி நாயா இருக்குன்னா என்ன பண்ண சொல்றாங்க? சொறி நாய் ரோட்ல நிக்குது, அதை தூக்கிட்டு நம்ம தான் பாதுகாக்கணும். சொறி நாயா இருக்குன்னா என்ன பண்ண சொல்ற? சொறி நாய் உன்னிட்ட என்ன செஞ்சுச்சு? எங்க வீட்டுல தானே இருக்கு. நாங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். இவங்கள்ட்ட நாங்க எதுவும் கேட்கிறோமா? அந்த கந்தரக்கோட்டை மக்கள் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் பண்ணிருப்பாங்களா? எங்களுக்கு எதுவுமே பண்ண வேணாம். கொஞ்ச நாள் ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களா? அவங்களால அப்படியே எங்களை அழிக்கணும், நாங்க சாப்பிடணும்ங்கறாங்க. இவங்க யாரு எங்களை சாவ சொல்றது? இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க பாரு, ஐயா ஏன்னா அப்படி 7:30 வந்துச்சுன்னு தெரியல. அதுல வேற சத்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் அங்க பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை சொல்லு, அதை சொல்லு, அதை சொல்லாத, இதை சொல்லாதன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பிள்ளைங்க சொல்ல போதான் அடுத்தது. ஏன்னா பிள்ளைங்க சொன்னாதானே உடனே எடுப்பாங்க. யாருனாலும் வரட்டும், இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆபத்துனா கண்டிப்பா எங்க உயிர் போவோம். இது உண்மை. இது கடவுள் மேல நான் சத்தியமா சொல்றேன். எங்க உயிர் கண்டிப்பா போவோம். எங்களை மீறி நாங்க செத்தா மட்டும் தான் நீங்க இந்த பிள்ளைங்க மேல யாரா இருந்தாலும் கை வைக்க முடியும். 1 மாசத்துல நாங்க போறோம். எல்லா ஏற்பாடும் கடனை உடனே எவ்வளவோ நாங்க பண்ணிட்டோம் இதுவரை.